பார்க்க தவறினாலும் வரலாற்றின் ஒரு பகுதியை இழக்க நேரிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யுத்தக்களத்தினுடைய மாபெரும் தளபதியாக நியமிக்கப்பட்டு அவர்கள் பாரசீகத்திற்கு வருகை தந்து பாரசீகத்தினுடைய பெரும் பகுதியை இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளாக மாற்றி அமைத்தனர். இந்த தகவலை நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். அவர்கள் அந்த பகுதியிலிருந்து எர்மூக்கு பகுதிக்கு வருகை தருகிறார்கள். எர்மூக்கிலே நடந்த யுத்தம் என்பது விரிவானதும் மிகப்பெரியதுமாக அமைந்திருந்தது. அந்த பகுதிகளிலே நடந்த யுத்தத்திலே மிக விரிவான ஒரு யுத்தமாக, பல நாட்கள் நீடித்த யுத்தமாக நடந்தது எர்மூக் யுத்தம்தான். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வரும் பொழுது அந்த பாரசீகத்தில் வெற்றி கொண்ட பகுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், விட்டு கொடுத்து விடக்கூடாது, எதிரிகள் வந்து அபகரித்து விடக்கூடாது என்பதற்காக அங்கேயும் சில பொறுப்பாளர்களை நியமித்துவிட்டு என்னென்ன செய்ய வேண்டும், எதிரிகள் திடீரென்று தாக்கினால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியெல்லாம் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்துவிட்டு அந்த பகுதியை சீனா முசன்னா இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அல் முசன்னா இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையிலே அந்த பகுதியை ஒப்படைத்து விட்டுத்தான் இந்த எர்மூக்கிற்கு சீனா ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகை தந்தார்கள். இப்படி அவர்கள் ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எர்மூக்கை நோக்கி சென்று விட்டார்கள். ஏறக்குறைய அதெல்லாம் ரோமர்கள் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு பகுதி என்பதால் இங்கே இருக்கக்கூடிய பாரசீக மக்கள் என்ன செய்தார்கள், பாரசீகத்தினுடைய அரசர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா ஹாலித் இப்னுல் வலீத் இல்லை, ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஆள் இருந்தாலே 1000 பேருக்கு சமம் என்ற எண்ணம் இந்த பாரசீகர்களுடைய நெஞ்சிலே ஆழமாக பதிந்து விட்டது. 10 பேருக்கு சமம், 100 பேருக்கு சமம் என்று எல்லாம் சில வீரர்களை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு பெரும் படைக்கு சமமானவர் என்றெல்லாம் கருதும் அளவிற்கு ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய யுத்த நடவடிக்கைகள் அமைந்திருந்தது. எனவே ஹாலித் இப்னுல் வலீத் இல்லை என்பதால் بعد مجيء خالد بن الوليد الى الشام وذلك ان اهل فارس اجتمعوا بعد مقتل ملكهم وابنه على تمليك شهريار ابن اردشير ابن شهريار واستغنموا غيبة خالد عنهم. அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். இப்போ ஹாலித் இப்னுல் வலீத் இல்லை, இந்த நேரத்தில் பயன்படுத்தி நாம இழந்த பகுதிகளை மீட்டி எடுக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இப்ப யாருடைய இதுக்கு வர்றது அப்படின்னு கேட்டா அவங்களுடைய தலைவரும் ஷஹரியாரும் என்ன செய்ய, இப்னு அர்தஷீர் என்ற இருக்கக்கூடிய அரசரும் கொல்லப்பட்டு போனார் அந்த யுத்தத்தில். ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நடந்த யுத்தத்தில் அவர் கொல்லப்பட்டு போனார். அவருடைய மகனார் இப்போ ஷஹரியார் என்பவர் தான் இப்ப இருக்கிறார். அவருடைய யோசனை பிரகாரம் என்ன செய்யப்படுகிறது, அரசனுடைய மகன் இளவரசனாக இருந்தவர் இப்போது அரசராக மாறி இருக்கிறார். அவருடைய யோசனையின் பிரகாரம் சரி இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திடுறோம். அமைச்சர்களும் முக்கியஸ்தர்களும் எல்லாம் கூடி உட்கார்ந்து பேசுறாங்க. இப்ப காலித் இப்னுல் வலீத் இல்லை ஒன்று,
இரண்டாவது பெரும் படை இங்கிருந்து போய்விட்டார், பாரசீகத்திலிருந்து போய்விட்டார். இப்போது இருக்கக்கூடிய முசன்னா இப்னு ஹாரிதா அவர் திறமையானவர், வீரமிக்கவர், வலிமை மிக்கவர் தான் என்று இருந்த பொழுதிலும் கூட காலித் இப்னுல் வலீதுக்கு நிகராக ஆக முடியாது. எனவே அவருடைய மதியுகமும் இந்த யுத்த செயல்பாடுகளும் இவரிடத்தில் இருக்க முடியாது, யாரிடத்திலும் இருக்க முடியாது என்று இந்த பாரசீகர்கள் கருதுனாங்க. ஆக காலிது இல்லைன்றாலே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான், காலிது இல்லைன்றாலே நமக்கு ஒரு பெரிய வெற்றி என்று அவர்களை கருதி நாம இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு தாக்குதலை நடத்திட வேண்டியதான். நடத்தி என்ன செஞ்சிடணும், அவர்களை தோல்வியிலே ஆக்கி அவர்களை விரண்டோட செய்து விடணும், நம்ம இழந்த பகுதிகளை எல்லாம் மீட்டு எடுத்து விட வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்து ஒரு படையை அனுப்புவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. இவைகள் எல்லாம் இவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாம, முசன்னா இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாம இருக்க போறதில்லை. அந்த தகவல் அவங்களுக்கு வருது, அவங்களுக்கு என்ன தகவல் வருது, முசன்னா இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நாம் படையெடுக்க போறது தெரியும் அப்படிங்கறதும் இந்த பாரசீகர்களுக்கு தெரியும். இந்த ஷஹரியார் என்பவருக்கு என்ன செய்யுது, மன்னராக இருக்கக்கூடிய அவருக்கு என்ன செய்கிறது, நம்முடைய படையெடுப்பை பற்றி முஸ்லிம்கள் விளங்கி இருக்கிறார்கள், அறிந்து கொண்டார்கள், அவர்களும் அதுக்குண்டான ஆயத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதெல்லாம் அந்த தகவலும் இவருக்கு வந்து சேருது. ஆக ரெண்டு பக்கத்திலையும் படையெடுப்பதற்கான இந்த முதலாவதாக பாரசீகர்கள் ஆயத்தமான பொழுது அது முஸ்லிம்களுக்கும் கிடைக்க வந்து முஸ்லிம்களும் எங்களை செய்யாங்க, தங்களை தயார்படுத்த ஆரம்பித்தார்கள். இதோடு மாத்திரமல்லாமல் சரி இப்பதான் தெரிஞ்சு போயிடுச்சே, முஸ்லிம்களுக்கு நம்ம படையெடுத்து வரப்போறது தெரிஞ்சு போயிடுச்சு என்று என்ன செய்றார், ஒரு கடிதம் எழுதினார். யாரு, இந்த ஷஹரியார் என்பவர் என்ன செய்றார், கடிதம் எழுதுகிறார். அதோடு மாத்திரமல்லாமல் ஹுர்முஸ் இப்னு ஹாதவை என்று சொல்லக்கூடிய அவருடைய தலைமையில் தான் இந்த ஷஹரியார் என்பவர் என்ன செய்றாரு, இந்த படையை அனுப்ப போறார். ஹுர்முஸ் இப்னு ஹாதவை என்று சொல்லக்கூடிய இந்த ஹுர்முஸ் இருக்கிறார மிகச் சிறந்த வீரன் தான், ரொம்ப தைரியசாலி. அவனுடைய தலைமையில் தான் 10,000 பேர் என்று கொண்ட ஒரு பெரும் படை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தயார் செய்யப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் ஒரு கடிதத்தையும் இந்த ஷஹரியார் எழுதுகிறார். யாருக்கு, முசன்னா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார், இன்னி கது பலகத்து இலைக்க ஜுந்த கது பாசு இலைக்க ஜுந்தன் மின் வஹ்ஷாஹலி ஃபாரிஸ் இன்னவாஹும் ருஆத் அத்-தஜாஜ் வல் ஹனாஸீர் வலஸ்து உகாத்திலுக இல்லா பிஹிம் என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இப்ப பாரு, பாரசீகத்திலேயே இருக்கக்கூடிய பயங்கரமான விலங்குகளை தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், அனுப்பி இருக்கிறேன். சாதாரண ஆட்கள் இல்ல, இவங்கெல்லாம் விலங்குகள், வன விலங்குகள், சிங்கம், புலி, சிறுத்தை போன்றவர்கள். அவர்களைத்தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். 10,000 பேரும் ஒவ்வொருத்தரும் 10,000 பேருக்கு சமமானவர்கள். 10,000 பேரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் 10,000 பேருக்கு சமமானவர்கள். அவர்களாம் சிங்கத்தை போன்று கர்ஜிக்கக்கூடியவர்கள், புலியை போன்று பாயக்கூடியவர்கள், சிறுத்தையை போன்று பராண்டக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த வீரர்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இன்னமாகும் ருஆத்து தஜாஜி வல் ஹனாஸீர், இவைகள்லாம் யாரு தெரியுமா, உங்களெல்லாம் எந்த நிலையில் நாங்கள் வச்சிருக்கிறோம், இந்த சிங்கங்கள் இருக்கின்றனவே, இந்த வனவிலங்குகளை போன்று இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் தஜாஜ் என்று சொல்லக்கூடிய கோழிகளையும் ஹனாஸீர் என்று சொல்லக்கூடிய பன்றிகளையும் வேட்டையாடக்கூடிய மிருகங்கள். இவைகள் லேசா என்ன செய்யணும், கோழிகளையும் பன்றிகளையும் தூக்கி கொண்டு போய்விடும் இந்த மிருகங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட கடுமையான பயங்கரமான மிருகங்களை தான் நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். வலஸ்து உகாத்திலுக்க இல்லாபிகும், அவர்களை கொண்டுதான் உங்களோட போராட்டம், இந்த பயங்கரமான மிருகங்களோடு தான் நீங்கள் போராட வேண்டியது இருக்கும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார். கதப இலைஹில் முசன்னா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. மினல் முசன்னா இலா ஷஹரியார், முசன்னாவிடமிருந்து ஷஹரியாருக்கு எழுதப்பட்ட கடிதம். உன்னுடைய கடிதம் கிடைத்தது. இந்த கடிதத்தினுடைய அடிப்படையிலே மனிதர்களைத்தான் யுத்தத்திற்கு அனுப்பி யுத்தம் நடத்துவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றோ நீர் மிருகங்களை அனுப்பியதாக உம்முடைய கடிதத்திலே சொல்லி இருக்கிறீர். மிருகங்களை அனுப்பி யுத்தம் நடத்துவது என்பது ஒரு புதிய ஒரு செய்திதான். ஆக உம்மிடத்திலே மனிதர்கள் இல்லை, மிருகங்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை நீரே ஒத்துக்கொண்டிருக்கிறீர். ஆக நாங்கள் வந்த நோக்கத்தை நீரே சரிப்படுத்துகிறீர். இந்த மிருகங்கள் போன்று வாழக்கூடியவர்களை மனிதர்களாக ஆக்குவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய படையெடுப்பின் நோக்கத்தில் முக்கிய நோக்கம் அதுதான், மனிதர்களை மனிதர்களாக வாழ வைப்பது, மனிதர்களாக வாழக்கூடியவர்களை புனிதர்களாக மாற்றுவது, அதற்கான பயிற்சியை தருவது என்பதுதான் எங்களினுடைய அடிப்படை நோக்கம். அதை நீரே என்ன செய்திருக்கிறீர், ஒத்துக்கொண்டிருக்கிறீர்.
இப்போது நீர் உம்முடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஒன்று இம்மா பாகின் லிதாலிக்க ஷர்னுல்லக்க வகைருல்லதா, ஒன்று நீர் தீயவராக இருக்கணும். இந்த மிருகங்களெல்லாம் அழைத்து அனுப்பி இந்த யுத்தம் நடத்துறேன்னு சொல்லி அந்த வகையில் பார்க்கும்போது நீர் ஒரு தீய மனிதனாக இருக்க வேண்டும், கெட்டவனாக இருக்க வேண்டும். அப்படி கெட்டவனாக நீர் இருந்தால் உனக்கு கேடு, எங்களுக்கு ஹைரானதாக இருக்கும். அல்லது இம்மா காதிபுன், அல்லது நீ ஒரு பொய்யனாக இருக்கணும். ஃபஅலமுல் காதிபீன உகூபத்தன் வ ஃபலிஹத்தன் இன்தல்லாஹி ஃபின்னாஸி அல் முலூக், அல்லாஹ்விடத்திலே கேவலப்படுபவர்களில் வேதனை செய்யப்படக்கூடியவர்களில் மிகவும் கடுமையானவர்கள் யார் என்று சொன்னால் அரசர்கள் தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு பொய்யனாக நீர் இருந்தால் நீ இறைவனிடத்திலே வேதனைக்குரியவராக இருக்கிறீர். அடிச்சாட்டியம் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த ஷர்ரு உமக்கே வந்து சேரும் என்று ஒரு கடிதத்தை நம்ம அழகாக அனுப்பிட்டு அவங்க சொல்றாங்க, அம்மல்லதி யதுல்லுனா அலைஹி ரஅய ஃபஇன்னக்கும் இன்னமல் தரர்தும் இலைஹி ஃபல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த கைதக்கும் இலா ருஆத்தி தஜாஜி வல் கனாசீர். இப்போ பாருங்க, நீனே எழுதியிருக்கிறா உன்னுடைய ஆட்கள் வந்து தஜாஜ் என்று சொல்லக்கூடிய கோழிகளையும் ஹின்சீர் என்று சொல்லக்கூடிய பன்றிகளையும் தான் வேட்டையாடக்கூடியவர்கள் என்று. இங்கே கோழிகளும் பன்றிகளும் இங்கே இல்லை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை யுத்தக்களத்திலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் பன்றிகளையும் கோழிகளையும் வேட்டையாடக்கூடியவர்கள் மனிதர்களை வேட்டையாட முடியாது என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அவைகளை வேட்டையாடக்கூடியவைகள் மனிதர்களை வேட்டையாட முடியாது, மாறாக மனிதர்கள் தான் அந்த மிருகங்களை வேட்டையாடுவார்கள். ஆக நீயே உன்னை வேட்டை பொருளாக ஆக்கிக் கொண்டு எங்களிடத்திலே சிக்கப் போகிறார்கள் என்பதை நீ தெளிவுபடுத்தி இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது இந்த கடிதத்தை எழுதுறாங்க, வேற வடிவாக எழுதுறாங்க. அந்த கடிதத்தை பார்த்த பொழுது அஹ்லு ஃபாரிஸ் மின் ஹாதல் கிதாப், இந்த கடிதத்தை படித்து உங்களுக்கு நடுக்கம் வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உலாமு ஷஹரையார் அலா கிதாபிஹி இலை, கேவலமா என்ன செஞ்சா எழுதியிருக்கிறியப்பா, இப்படியாப்பா கடிதத்தை யாரா எழுதுவாங்க? நம்ம மிருகத்தை அனுப்புனா மிருகத்துக்கு தானே வேட்டையாடுவாங்க, வேட்டையாடுறதுக்கு உண்டான மிருகத்தை அனுப்புற மாதிரிலப்பா நீ பேசி இருக்கிற என்றெல்லாம் மற்ற தலைவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஷஹரையாரை ஏசுனாங்க. ஏன்னா அசல் அரசராக இருந்தவர்கள் இப்ப புதுசாக இந்த யுத்த அரச பதவிக்கு வந்தவர் தானே, அர்தஷீர் என்பவர் தான் அரசராக இருந்தாரு. அவர் கொல்லப்பட்டு போனார் என்பதால் அவருடைய மகனை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த இளம் பிள்ளை இளம் காலை பயமறியாது என்பது போன்று இவங்க என்ன செய்யறாரு, இவருக்கு என்ன நடக்குங்கிறதெல்லாம் தெரியல. ஒரு 10,000 பேர் அனுப்பி வச்சாச்சு, இங்க அங்க எதிர்த்தரப்பிலே வந்து காலித் பின் வலீது இல்லை. அதோடு மாத்திரமல்லாமல் பெரும்பாலான வீரர்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்க, எர்முக்கு பகுதிக்கு போயிட்டாங்க. எனவே இவங்களை எல்லாம் ஈஸியாக வேட்டையாடிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் இந்த மாதிரி ஏடா கூடமாக என்ன செஞ்சாரு, நம்மகிட்ட 10,000 பேர் வீரர்கள் அல்லவா போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஏடா கூடமாக எழுதி அனுப்பினார். ஆனால் அது மதியூகத்தோடு எழுதப்படவில்லை என்பதையெல்லாம் அவருக்கு சேனா முசன்னா ரலியல்லாஹு பதில் எழுதியதுக்கு பிறகுதான் இந்த இவர்கள் எல்லாம் உணர ஆரம்பிச்சாங்க. யாரு, அங்க இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம். எனவே அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம், வயதில் மூத்தவர்கள் எல்லாம், மூத்த தளபதிகள் எல்லாம், அமைச்சர்கள் எல்லாம் லாமு ஷஹரையார், அந்த ஷஹரையாரை என்ன செஞ்சாங்க, பழித்தார்கள். இப்படியா கடிதம் எழுதுறது, இது நாமே போய் சிக்கிற மாதிரி அல்லவா கடிதம் எழுதியிருக்கிறது, கேவலமாக இருக்க ஒஸ்தகு ஜனு ரயஹு, அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அவர் கொண்டிருக்கக்கூடிய சிந்தனையை ரொம்ப கேவலமாக மதித்தார்கள். இது என்ன புத்தி அப்பா, இது விவரம் தெரியாதவனெல்லாம் கொண்டு வந்தா இப்படிதான் ஆகும் என்றெல்லாம் அவர்களுக்குள் பேசிக்கொண்ட செய்தியும் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. வசாருல் முசன்னா மினல் ஹர்ரா இலா பாபல். இதற்கு பிறகு நாம் தாமதப்படுத்தக்கூடாது. நம்ம பகுதிக்கு வந்து அவங்க அழிச்சாட்டியம் பண்றதை விட்டுட்டு, ஏன்னா அவங்க வர்ற பகுதியிலெல்லாம் நாசத்தை ஏற்படுத்தி தான் வருவாங்க, வர்ற பகுதிகளெல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு வருவாங்க. அது அவங்க நாடா இருந்தாலும் சரி, வேற நாடா இருந்தாலும் சரி. அவங்க நாட்டிலேயே கொள்ளடிக்கும் போது வேற நாடா இருந்தா என்ன ஆகும்? எனவே அவங்க இந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதி நம்ம வந்து சேர்ற வர நம்ம பகுதியை நம்ம எப்போது நாம் கையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளை எல்லாம் அவங்க என்ன செய்யணும், அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டு வரக்கூடாது. எனவே இந்த மக்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்று அந்த எல்லையிலிருந்து புறப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், சினா முசன்னா ரலியல்லாஹு அன்ஹு ஹர்ரா என்ற பகுதியில் இருக்கிறாங்க. இப்போ பாபில் வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வலம்மா இல்தகல் முசன்னா வ ஜெய்ஷுஹும் பி மக்கானி இந்த அதுவத்தில் ஸராத்தில் ஊலா இக்ததலு கிதாலன் ஷதீதன் ஜித்தா. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கடைசி அதுவத்தில் ஸராத்தில் ஊலா என்ற இடத்திலே வந்து அந்த எதிரிகளோட என்ன செய்றாங்க, சந்திக்கிறாங்க. 2 படைகளும் சந்தித்து கொண்டது. 2 படைகளும் சந்தித்த பொழுது யுத்தமும் ஆரம்பித்தது. இக்ததலு கிதாலன் ஷதீதன் ஜித்தா,
மிக கடுமையான பயங்கரமான யுத்தங்கள் நடந்தது. ஏன்னா இந்த யுத்தத்தில் எண்ணிக்கையில் அவர்கள் ரொம்ப பன்மடங்கு அதிகமாகவராக இருக்கிறாங்க. முசன்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய படையில் ஒரு 1000 பேர் இருக்கலாம். அவர்கள் 10,000க்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்லாமல் அந்த படையில யானை படையும் இருந்தது. யானைகளையும் அவர்கள் பழக்கப்படுத்தி வச்சிருந்திருக்கிறாங்க. யுத்தம் நடத்துவதற்குண்டான பயிற்சி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எனவே யானைப்படையும் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்திருந்தார்கள். வாரிசல் ஃபுர்சு ஃபீலன் பைன சுஃபூஃபில் கைலி லியஃப்ருக ஹுயூலல் முஸ்லிமீன். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த பாரசீகர்கள் இந்த முஸ்லிம்களுடைய படைகளுக்குள்ள பிரிவுகளை ஏற்படுத்துவதற்கும் சின்ன பின்னமாகி சிதறி ஓடுவதற்காகவும் என்ன செஞ்சாங்க, யானைகளை என்ன செஞ்சாங்க உள்ள அனுப்புனாங்க, சஃப்புகளுக்குள்ள அனுப்புனாங்க. குறிப்பாக முதல் யானை என்ன செய்யுது, முதல்ல உள்ள வருது. யானை என்ன செய்ய உள்ள அனுப்புறதுன்னு திட்டமிட்டு அந்த யானை உள்ளே வருகிறது. ஒரு பெரிய உருவம் இல்லையா, யானையில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கறனா ஒன்று ஈட்டியால தான் தாக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம்தான். குதிரையில் இருந்தால் பரவாயில்ல, ஒட்டகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் யானையில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனவே இருந்தாலும் கூட இந்த நிலையில யானை உள்ள வேகமாக சொன்னா ஒரு பிரம்மாண்டமான உருவம் அது. அது கையை காலை வீசினாலே, அந்த துதிக்கையை வீசினாலே இவ்வளவு பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டு போயிடும். எனவே முதலாவதாக ஒரு பிரம்மாண்டமான யானை என்ன செய்கிறது, அப்படியே உள்ளே நுழைகிறது. முஸ்லிம்களினுடைய படைக்குள்ளால் அதை நுழைகிறது. இதை பார்த்து சில முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, அஞ்சினார்கள், பயந்தார்கள். அந்த வெறும் ஒன்றும் பெருசா வெட்டணும் குத்தணும் தேவையில்லை, அது சும்மா நடந்து போனாலே பெரிய ஆபத்துல. யானைகள் சும்மா யார் மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்லாம் அதுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. சும்மா அப்படி நடந்து போச்சுன்னு வைங்க, என்ன நடக்கும், எவ்வளவு பெரிய ஆபத்து அது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான யானை கூட்டத்திலிருந்து மிக வலிமையான ஒரு யானை என்ன செஞ்சாங்க உள்ள அனுப்புனாங்க. முஸ்லிம்களுடைய படைகளை பிரிப்பதற்கு, சஃப்புகளை உடைப்பதற்கு, அவர்களை பயமுறுத்துவதற்கு, சின்ன பின்னப்படுத்துவதற்கு, தனிமைப்படுத்துவதற்கு. ஒருத்தர் தனிமையாப்படுத்திட்டா எல்லாத்தையும் ஈஸியா செஞ்சலாம், வேலையை முடிச்சலாம் என்று யானை அவர்களை உள்ளே அனுப்பினார்கள். ஆனால் அப்படி யானையை உள்ளே அனுப்பிய பொழுது அவர்கள் நினைத்தது நடந்ததா என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். சங்கைக்குரியவர்களே, யானைப்படையோடு வந்திருந்த அவர்கள் ஒரு யானையை உள்ள அனுப்புறாங்க. அந்த யானையும் என்ன செய்கிறது, உள்ளே வருகிறது. வார்சலல் ஃபுர்சு ஃபீலன் பைன சுஃபூஃபில் கைலில் யஃப்ருக ஹுயுல் முஸ்லிமீன். குறிப்பாக எதுக்கு அனுப்புறாங்கன்னு கேட்டா, கால்நடையாக யுத்தம் புரிய வந்தவர்கள் காலாற்படையை பக்கம் அனுப்பாமல் குதிரைப்படை பக்கம் அனுப்புறாங்க. பொதுவாகவே குதிரை, ஒட்டகம், காலாற்படை இந்த 3 வகையான படை. வாகனப்படை என்று வரும்பொழுது இந்த வாகனத்தில் ஒட்டகம் இருக்கும், குதிரையும் இருக்கும். காலாற்படைங்கிறது கீழே நின்று பூமியின் மீது நின்று யுத்தம் புரிவது. அந்த காலாற்படையை விட்டு விடுங்கள். இதிலையும் ஒட்டகப்படை, குதிரைப்படை என்று இந்த வாகனப்படை எடுத்துக்கொண்டால் இதிலே வலிமையானது என்று சொன்னால் குதிரைப்படை தான். சட்டுன்னு விரைந்து போகும், விரைந்து போய் ஒரு ஆளை விட்டால கொல்ல இதெல்லாம் வேகமாக செய்வதற்கு அது ஒரு வசதியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒட்டகத்தில் கீழே இருக்கக்கூடிய வெட்டுறதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குதிரை அப்படி அல்ல, கீழே இருக்கக்கூடியவர்களை எளிதாக என்ன செய்ய முடியும், தாக்க முடியும், வெட்ட முடியும். இப்படி பல விஷயங்கள் குதிரைப்படையிலே இருக்கிறது. எனவே குதிரைப்படை தான் வலிமையானது. ஒட்டகப்படையை விட, காலாற்படையை விட ஒட்டகப்படை வலிமையானது, ஒட்டகப்படையை விட குதிரைப்படை வலிமையானது. எனவே குதிரைப்படையை உடைத்து விட்டால் நாம் அதற்கு பிறகு காலாப்படையெல்லாம் மொத்தம் பார்த்துக்கலாம் என்பதற்காக இந்த யானையை குதிரைப்படை பக்கம் தான் உள்ள விட்டாங்க. ஒன்று. இரண்டாவதாக, இந்த யானையை பார்க்கும் பொழுது குதிரைகள் எல்லாம் மிரள ஆரம்பிச்சிடும். இனி அவைகளை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாம அதுவே இவங்களை கீழே தள்ளிட்டு போயிடும், சின்ன பின்னப்படுத்திடும், காலால மிதிச்சு போட்டுரும். ஒரு குதிரை கீழே விழுந்திருக்கக்கூடியவரை மற்ற குதிரை மிதிச்சுட்டு போகலாம், சமட்டலாம். எனவே இந்த மாதிரி ஒரு நிலைகள் ஏற்பட்டு ஒரு பெரிய பின்னடைவு அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதால் ஹுயூலல் முஸ்லிமீன், இந்த முஸ்லிம்களினுடைய குதிரைப்படையை உடைப்பதற்கு, சின்ன பின்னப்படுத்துவதற்கு, சிதறி அடிப்பதற்காகத்தான் யானைப்படை நினைச்சாங்க உள்ள நுழைச்சாங்க. சையதுனா முஸன்னா இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அவங்க குதிரைப்படையில் தான் இருக்கிறாங்க. மற்ற இதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பொறுப்பாளரை வச்சுட்டு இவங்க குதிரைப்படையில் தான் இவங்க பொறுப்பை இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க ஏற்கனவே மற்ற முன்னால் நடந்த யுத்தங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பல பயிற்சிகள் எடுத்ததின் காரணத்தினாலும், அதுபோன்ற பயிற்சியை தன்னை சுமந்திருக்கக்கூடிய குதிரைக்கும் அவர்கள் தெளிவாக கொடுத்திருந்ததின் காரணத்தினாலும் இந்த யானை, பிரம்மாண்டமான யானை துதிக்கையை சுழட்டி கொண்டு கத்தி கொண்டு வருது. அதெல்லாம் அவங்க பயிற்சி கொடுக்கிறது. இப்படி கத்தணும், பிளிரணும். இப்படி பிளிரும் பொழுது அந்த எதிரிகளுக்கு கடுமையான பயம், அச்சம் ஏற்படும் இல்லையா? ஆகவே அந்த பயிற்சியெல்லாம் இதற்கு கொடுத்து வைக்கணும் என்று நிறைய பயிற்சிகளை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது பழக்கப்பட்ட ஒரு யானை தான், அந்த பயிற்சி தரப்பட்ட யானை. அந்த யானையும் பிளிரி கொண்டு
துதிக்கையும் சுழட்டி கொண்டு தடா படா என்று வேகமாக என்ன செய்கிறது? முஸ்லிம்களினுடைய படைகள், குதிரை படைகள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே வந்து நுழைகிறது. இந்த குதிரைகள் எல்லாம் கொஞ்சம் விலகத்தான் செய்தது. ஆனால் செய்தனா முசன்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? துணிஞ்சு வந்தாங்க. அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி யானைகளை பார்த்து பழக்கப்பட்டு தன்னுடைய குதிரைகளுக்கும் பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. தன்னுடைய குதிரைக்கு என்ன செஞ்சாங்க? பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், நல்ல பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். அவங்க என்ன ஃபஹமல அலைஹி அமீருல் முஸ்லிமீன் அல் முஸன்னா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபக்கத்தலஹு வ அமரல் முஸ்லிமீன ஃபஹமலு அலைஹி. நேரா போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க? ஒரே ஒரு வெட்டு துதிக்கை வெட்டிட்டாங்க. அது தாய்வு என்று வேகமாக என்ன செய்தது? வந்தது. வந்த பொழுது இவங்க என்ன செய்ய? ஈட்டு எடுத்து ஓங்கி அதை குத்தி அதை சாகடித்தார்கள். யானை, பிரம்மாண்டமான யானை அப்படியே சாய்ந்தது. இதை பார்த்து முஸ்லிம்கள் தக்பீர் முழக்கம் சொன்னார்கள். நீங்க சொன்னாங்க, அடுத்த யானைகளை இதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க? செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களும் தூண்ட, இப்படி யானைகளுக்கு சேதம் ஏற்பட்டு அந்த சேதத்தின் மூலமாக பல யானைகள் அந்த வேதனை தாங்க முடியாமல் அப்படியே திரும்பி ஓட ஆரம்பித்தது. திரும்பி ஓடுனா என்ன ஆகும்? எதிராளிகள் தான் நிற்கிறாங்க, பாரசீகர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம ஆட்களு, அவங்க அந்த படையில தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிலாம் யானை பார்த்துட்டு இருக்குமா? விட்டா போதுன்னு ஓடுது. ரத்தம் சொட்டும் பொழுது அதுக்கு என்ன தேவை? இனிமேல் இந்த ஆபத்தில் நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு விட்டா போதுமாப்பா அப்படின்னு நினைச்சு திரும்பி ஓட ஆரம்பித்தது. அவன் யாரையாவது எதிர்த்து கொண்டு விட்டால் அடுத்த ஆளை கொல்ல துணியும். ஆனால் இப்போது தன்னுடைய துதிக்கைகள் உடையும் பொழுது தன்னுடைய கண்ணை நோக்கி அவர்கள் ஈட்டி எரிகிறார்கள். அது சரியாக வந்து கண்ணிலே குத்தி கொண்டு ஈட்டியோ அம்போ குத்தி கொண்டு வேதனையை தருகிறது. அங்கிருந்து கண்களிலிருந்து குருதி வடிந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையிலே எதிர்த்து செல்வது என்பது முடியாதது என்ற நிலை வரும் பொழுது யானைகள் எல்லாம் பின்தங்க ஆரம்பித்து திரும்பி ஓட ஆரம்பித்தது. இதன் காரணத்தினால் ஒஃபர்ரத்தில் ஃபுருசு ஹத்தன் தகு இலல் மதாயினி ஃபி ஷர்ரி ஹாலத்தின், அந்த பாரசீகர்கள் எல்லாம் விரண்டு ஓட ஆரம்பிச்சாங்க. பல பேரை யானையே விதித்து கொன்றது. இப்படியெல்லாம் விரண்டு ஓடி அங்கும் இங்குமாக ஓடுறாங்க. இவங்க எப்படியெல்லாம் இவங்க நம்ம 10,000 பேர் இருக்கிறோம், எதிரிகள் மிக 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 குறைவானவர்களாக இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, குதிரைப்படையாக இருந்தாலும் சரி, ஒட்டகப்படையாக இருந்தாலும் சரி, எல்லாமே மிக குறைவானதாக இருக்கிறது. இந்த நிலையில் அவங்க இந்த இடத்துக்கு வர்றதா இருந்தால் அவங்க அப்பவும் கொஞ்சம் அவங்க புறப்பட்ட இடத்தில் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் ஹர்ராவிலே ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்திட்டு வர வேண்டியது. அங்கே விட்டுட்டு வர முடியாது இல்லையா? அங்கே ஒரு சிறிய படையை நிறுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தால் எல்லா வகையிலும் மிக குறைவான ஒரு படை தான் முஸ்லிம்களுடைய படை. இந்த படையை எதிர்த்து மிக எளிதாக முறியடித்து விடலாம், அழித்து விடலாம் என்ற எண்ணத்தில் வந்தவர்களுடைய எண்ணத்தில் மண் விழுந்தது. அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடி ஓடி கடைசியில் என்ன செஞ்சாங்க? மதாயின் என்ற ஊருக்கு வந்தாங்க. மதாயின்ங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள ஊர். அது பிரபல்யமான செய்திகள் நிறைந்த ஊர். அது அந்த ஊருக்கு வந்து ஷர்ரி ஹாலத்தின், ரொம்ப கேவலமான நிலையில வந்து சேர்ந்தாங்க. எல்லாத்தையும் இழந்து வெட்டுப்பட்டு கையில்லாம காலில்லாம ரொம்ப சீரழிந்து போய் சின்ன பின்னமாக அவர்கள் வந்தார்கள். ஆனா அங்க வந்தா அதை விட ஒரு கஷ்டமான செய்தி அவங்க கேள்விப்படுறாங்க. அந்த பாரசீகர்கள் சங்கடத்திற்கு மேல் சங்கடம், சோதனைக்கு மேல் சோதனையாக அல்லவா இருக்கிறது நினைத்தார்கள். என்ன சங்கடமான செய்தி என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத்